வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவையில் நான் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். எனக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையில் நம்ம வாழையில வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு 1 கப் ரவை, அதே மாதிரி 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பேன் எடுத்துச்சு. பேன் சூடானதும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் உருகினதும் நம்ம என்ன பண்ணிடலாம், முந்திரி வச்சுட்டு வறுக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு லைட்டாக சிவந்ததும் இதுவே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ரவையும் சேர்த்து நல்ல நெய்யில் வறுத்துடலாம். இப்போ நாட்டு சர்க்கரையை நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு பாகு காய்க்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டுட்டு, இப்போ நம்ம இதில் இந்த நாட்டு சர்க்கரை பாகு நம்ம ஊற்றிடலாம். ரவை நல்லா வெந்து வரும். இந்த டைமில் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துடலாம் வாசனைக்கு. பாருங்கள், நல்லா கெட்டியாக வரைக்கும் நம்ம இருந்துச்சுன்னா கிண்டிகிட்டே இருக்கணும். அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணலாம், வாழையில் வச்சு வைக்கலாம். இப்போ பாருங்கள், இதை எடுத்து நம்ம வாழையில வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி நம்ம வச்சு நம்ம இட்லி தட்டில் வச்சிடணும். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி வாழையில வச்சாச்சு. இப்போ இட்லி தட்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஆச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அவிஞ்சிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வேக வச்சாச்சு. இப்போ நம்ம பிரித்து எடுக்கலாம். பாருங்கள், அழகாக வந்திருக்கு ரவை கொழுக்கட்டை. பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.